hello, vanakkam and welcome to the success party of the 2018 biggest blockbuster movie, Irumbathirai. So first of all, I'd like to start off with the Vishal Film Factory, the production company of the movie Irumbathirai. It is in the production house paranga 2013 la நம்ம விஷால் சார் ஸ்டார்ட் பண்ணி வச்ச production house தான் இது. 2013 ல பாண்டியநாடுன்ற மூவில ஆரம்பிச்சு நான் சிகப்பு மனிதன், பூஜை, ஆம்பளைல எல்லாம் ஆரம்பிச்சு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இரும்புத்திரை வரைக்கும் பல விதமான பிளாக்பஸ்டர்ஸ் மூவி கொடுத்திருக்கு. Not just that, on Laika production, which has gained the worldwide release rights, அவங்க தான் வாங்கியிருக்காங்க. Not just them, and Crix Cine Creations, அவங்க தான் தமிழ்நாடு rights வாங்கியிருக்காங்க. So on behalf of Vishal Film Factory, Laika production and Crix Cine Creation, I would like to welcome you all to the success meet of the movie Irumbathirai. Success meet ன்னு சொல்றதை விட இது Thanksgiving meet ன்னு சொல்லலாம். Because when we on the bottom of our heart, we would like to thank you all for making this movie a very big success. வந்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் இவங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வெற்றி சந்திப்புங்கிறத விட நன்றி கூறும் சந்திப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தை பற்றி யாருமே தப்பாக எழுதவே இல்லை. எல்லாரும் பாருங்கள் நீங்கள் சொல்லி பார்க்க வச்சு ஆடியன்ஸும் நீங்கள் சொன்னது உண்மைன்னு ஏற்றுக்கிட்டதுனால தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. அதுவும் நாங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணோம். முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் போட்டு காமிச்சோம். அதையும் நீங்கள் வந்து ஒரு விமர்சனமாக எழுதியிருந்தீங்க. இன்னும் ஒரு கியூரியஸ் கொடுத்துருந்தீங்க. முதல்ல அதுக்கு எல்லாமே பத்திரிகையாளர்கள் தான் இந்த வெற்றிக்கு காரணங்கிறது முதல்ல தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்கு நன்றியை சொல்லிடுறேன். அடுத்து இந்த படத்துக்குள்ளே நான் வந்தது வந்து இயக்குனர் மித்ரன் மூலமாக. என்னை தேடி வந்தார் இவர். நான் ஒன்றும் ஃபேமஸான ரைட்டர்லாம் கிடையாது. அவர் விசாரிச்சிருக்காரு நண்பர்கள்கிட்ட அது இதுன்னு. அவர் எனக்கு அந்த மாதிரி தரணி சார் சொன்னார். ஸோ தரணி சாருக்கு என்ன அறிமுகப்படுத்திய கலை இயக்குனர் கதிர் சாருக்கும் ராதாமோனுக்கும் வந்து இந்த மேடையில் இல்லாட்டி நன்றி கூற விரும்புகிறேன். அண்டு மித்ரன் வந்து போய் சொன்னோன்னே, பார்த்திபன் சொன்னோன்னே, தாமிரபரணியில் நாங்கள் ஒன்றும் ஒர்க் பண்ணியிருக்கோம், எனக்கு தெரியும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன விஷால் சாருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல் முறை வந்து மித்ரன் இந்த கதையை சொல்லி முடிக்கும்போது இன்றைக்கி எப்படி படம் பார்க்கும்போது ஒரு பயம் வருதோ அந்த பயம் எனக்கும் வந்தது. அப்புறம் ஒரே ஒரு விதத்தில் இதாகிட்டேன். நம்ம அக்கௌண்ட்டில் காசு இல்லை, யாரும் எடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்தினால ஃபோனை ஹேக் பண்ணாலும் பரவாயில்ல, சரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரோட 4 வருஷம் ரிசர்ச்சை ஓரளவு எவ்வளோ நம்மளால் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவருக்கு உதவி இருக்கிறோம். பட் இது வந்து ஒரு டீம் ஒர்க். மித்ரனோட கதை இல்லாட்டி வசனம் இல்லை, அவரோட திரைக்கதை இல்லாட்டி வசனம் இல்லை. வசனத்துலேயும் வந்து நான், நம்ம நண்பர் பாகி, சவரிமுத்து எல்லாருமே இருந்தோம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிட்டதுனால அப்படி ஸ்டைலாக சொல்லிக்கலாம் சிஎஸ்கே டீம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து சிஎஸ்கே டீம்னா இதுக்கு தலை டோனி மாதிரி எங்கள் மித்ரன் தான். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் டீம் ஒர்க். மேலும் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூபண்ணாக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா லோயலா காலேஜில் விஸ்காம் முடிச்சுட்டு சின்னதாக அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்த்துட்டு சின்ன டைலாக்ஸ் ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ரூபண்ணா தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இவ்வளோ ப்ராஜெக்டில் அனுப்பிச்சி விட்டார். அங்கே போகும்போது எனக்கு 22 வயசு, ஆனால் படம் முடிஞ்சு வரும்போது எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு. ஸோ படத்தோட வயசையும் நீங்கள் அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவரை மீட் பண்ணும்போது என்கிட்ட சொன்னது 3 மாதம் தான் தம்பி முடிச்சுட்டு எல்லாம் வேற ஒரு படம் பண்ண போகிறேன்னாரு. 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இங்கே கூப்பிட்டுருக்காரு. ஸோ பரவாயில்ல, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் 3 வருஷத்தில். அவர்கிட்ட ரைட்டராக வேலை பார்த்துட்டவர கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் ரைட்டராக தான் நிறைய வேலை பார்த்துருக்கோம். ஸோ நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்காரு. அநியாயத்துக்கு எழுதுவோம், கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார், கிழிச்சு போட்டுருவார், அடுத்தது இது சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் எழுதியிருந்தாவது கொஞ்சம் ஏதாவது உருப்பிட்டுருக்கலாம். மித்ரன்ட்ட எழுதி பண்டலாக ஷீட்ஸ் போடுறது தான் மிச்சம். பொன் பார்த்திபன் சார் கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்து குவிப்பார். இவர் வந்து அதுலேருந்து இது நல்லா இல்லடா தம்பி, இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், இது நல்லா இல்லடா தம்பி, இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலான்னு அன்னப்பறவை மாதிரி இவர் தேவையானதெல்லாம் உஷாராக எடுத்து பேர் வாங்கிக்கிட்டாரு. ஸோ அதனால் அண்ணனுக்கு என்னோட தேங்க்ஸ் அண்ட் நன்றி. அதுக்கப்புறம் விஷால் சார், நாங்கள் எழுதும் போதெல்லாம் ஒன்று வச்சு யோசிச்சு எழுதுவோம். மித்ரனை சொல்லுவார், டே இது மாதிரி ஒன்று சொல்லணும்டா, இது மாதிரி ஒன்று விஷால் சார் சொல்லணும்டா அப்படின்னுவார். இதெல்லாம் இவர் படத்தில் சொல்லுவார்னு பார்த்தா போய் எலெக்ஷனில் சொல்லிட்டு இருப்பார். ஸோ அவர் சொல்லி முடிச்சுட்டு இங்கே வந்தால் நாங்கள் டைலாகை மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அதுக்கு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் போல்டாக சொல்ல முடியாது. நிறைய பேர் யோசிச்சாங்க இந்த டைலாக் வைக்க முடியுமா, பர்டிகுலராக சொல்லணும்னா விஜய் மல்லையா பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப யோசித்தோம். டைரக்டர் வந்து கன்ஃபார்ம் சொன்னார் விஜய் மல்லையா பேர் சொல்லியே ஆகிறோம். ஏன்னா இளைய தளபதி விஜய் அவர் ஊரை விட்டு வந்த விஜய் மல்லையா தானே. ஸோ கன்ஃபார்ம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அவர் தைரியம் எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் பர்டிகுலராக அந்த விஜய் மல்லையா பேராக இருக்கட்டும், ஆதார் கார்டுக்கு ஆப்போசிட்டாக பேசினதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம என்ன வேணா எழுதிட்டு போயிடலாம், நம்மளை எவனுக்கு தெரிய போகுது, நம்ம பைக்கில் போனால் கூட நம்ம மதிக்க போகிறது இல்லை. பட் அவர் அதை பேசும்போது எல்லாரும் அதை பார்க்குறாங்க. ஸோ அவர் அவ்வளோ போல்டாக அது பேசினனால தான் அந்த டைலாக் அவ்வளோ ரீச் ஆச்சு. ஸோ அவருக்கும் எங்களோட தேங்க்ஸ்.
டோட்டலாக எல்லாருக்குமே இந்த டீம் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ண இருக்கலே சின்ன பையன் நினைக்கிறேன். பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் கூட ஒர்க் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில தப்பு பண்ணாலும் அந்த மித்ரன்லாம் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காது. அப்புறம் ஜார்ஜ் அண்ணா கேமராமேன், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் இங்கே இல்லை, அவர் ஃபாரினில் ஜாலி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் எங்களோட தேங்க்ஸ். ஜாலின்ற வார்த்தையை மட்டும் மாற்றிருக்கேன், எல்லாம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுவார். ஸோ எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவ்வளோ சப்போர்ட்டிவான பசங்க. என்ன கொஞ்சம் கலாய்ப்பானுங்க, அது அந்த இடம் கொடுக்குற டேரக்டர் கொடுக்குற இடம் அது. மற்றபடி அவங்க எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தில் நான் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, ஒருத்தலாம் 4-5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் யூஜி பிஜிலாம் முடிச்சிருக்கான். இது தெரியாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருந்தான். ஸோ அந்த மாதிரி பிரதீப், இனிகம் அவங்கெல்லாம் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களுக்குள்ள ரொம்ப ஜாலியாக, சாரி இனிகோ, அவங்க டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என் ஏஜ் கேட்டகரியில் தான் இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் எனக்கே அவங்க சொல்லுவாங்க, இந்த டைலாக் நல்லா இருந்துச்சு மச்சான், இந்த டைலாக் ரொம்ப மட்டமாக இருக்குது, தயவு செஞ்சு மாற்றிரு, இந்த மாதிரி இன்புட்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஓவரால் ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றி. உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இரும்புத்திரை குழுவினர் அர்ஜுன் சார், விஷால் சார், மித்ரன்ஜி, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு இயக்குனருடைய படைப்பு வந்து அந்த ரிலீஸ் ஆகிற டேட் அப்போ ரிலீஸ் ஆகிற டேட் வரைக்கும் மக்களுக்கு வந்து அது எது சம்மந்தப்பட்டது, அது என்ன ஒரு கலர் டோனில் அந்த படம் இருக்கும், எந்த ஒரு ஜானர், இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லுக்லேயே நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு என்கிட்ட கொடுத்த மித்ரன்ஜி அவருக்கு நன்றி. 2 வருஷத்துக்கு முன்னே மித்ரன் வந்து கதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு படங்களுக்கு சர்ச் பண்ணிட்டு இருந்தபோது சான்சஸ்க்கு பார்க்கும்போது சிவா நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் ஆஃப்டர் 2 இயர்ஸ் இரும்புத்திரை சைன் ஆன உடனே கால் பண்ணி சிவா நம்ம படம் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷால் சார் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறேன்னாரு. உடனே ஓகே சொல்லிட்டேன். இங்கே இரும்புத்திரை குழுவினர் அனைவருக்கும், இந்த ஏடிஸ் முக்கியமாக சொல்லி ஆகணும், என் கூடவே துணையாக இருந்த ஏடி அனைவர்களுக்கும், காலம் நேரம் பார்க்காம என் கூடவே துணையாக இருந்தாங்க. இந்த வாய்ப்பளித்த மித்ரன்ஜி, அப்புறம் விஷால் சார், அர்ஜுன் சார், ரூபன், ஜார்ஜ் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எஃப் தான். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா சார் தவிர யாருனாலையுமே இந்த ப்ரொடக்ஷன் வந்து பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியை வந்து கேளுங்க போய் அப்படின்னு சொன்னபோது மித்ரன் வந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணார். அப்போ சார்கிட்ட போயிட்டு சொன்னேன், யார் சார் இந்த பையன் பயங்கரமாக சொல்கிறாரு, ஸ்டோரி சூப்பராக இருக்குது சார், நம்ம பண்ணுறோமான்னு கேட்டேன். ஆமாம் நம்ம தான் பண்ணுறோம் உமேஷ் அப்படி சொன்னார். ஸோ மூவி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமில் நிறைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரியல் லொக்கேஷனில் பண்ணவே முடியாது, ரொம்ப டஃப்பு. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவர் சார் கொடுக்குற ஐடியா எல்லாமே வச்சு நாங்கள் வந்து ஒவ்வொரு செட்டு மாதிரி தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டாக க்ரியேட் பண்ணோம். விஷால் சார் அது எல்லாத்துக்குமே பட்ஜெட் எல்லாமே அப்ரூவ் பண்ணி நல்லா பண்ணார். அதனால தான் இந்த ஃபிலிம் நல்லா வந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் டைரக்டரோட ப்ரில்லியன்ஸு, ஜார்ஜோட கேமரா ஒர்க், ரூபன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்தது ரொம்ப நல்லா வந்தது. ஸோ விஷால் சார் கூட ஒர்க் பண்ணது ப்ளஸ் அகைன் அர்ஜுன் சார் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி விஷால் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகை மக்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய ஹிட் படமாக்குறதுக்கு உங்களோட பங்கு பெருசாக இருந்தது. அப்புறம் வந்து நான் இந்த படத்தில் பெரிய பங்கு வகிக்கலைனாலும் இந்த படத்தில் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு நல்ல படத்தில் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் நடிக்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அப்புறம் வந்து நான் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், நான் நடித்த கதாபாத்திரத்தோட பேர் வச்சது நான் இல்லை. அது வந்து இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் சேர்ந்து வச்ச பேர் தான் அது. ஆமாம், அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மற்றபடி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் டீசர் லான்ச்சில் சொல்லியிருந்தேன், தி ஜேர்னி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி டெஸ்டினேஷன், பட் ஐ திங்க் த டெஸ்டினேஷன் இஸ் அரைவ் ஃபார் திஸ் ஜேர்னி. இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி, வண்டர்ஃபுல் டெஸ்டினேஷன். வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ ரொம்ப செலிப்ரேஷன் மூடில் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே கேட்டு. இந்த படம்க்கு மிக முக்கியமான காரணம், இந்த படத்தை செலக்ட் பண்ணி இந்த படம் பண்ணி ஆகணும், இந்த படத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த படத்தை வெளில கொண்டு வந்த விஷால் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த படம் நிறைய பேருக்கு தெரியாது, ரிலீஸ் வரைக்கும் காலங்காத்தால வரைக்கும் விஷால் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு எனக்கு தான் தெரியும் இந்த படத்தை வெளில கொண்டு வர்றதுக்கு. இந்த படம் அந்த தேதியில், சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணது ஒரு மாபெரும் சாதனை தான் நினைக்கிறேன். அதுக்கு விஷால் சாருக்கு பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்ததுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான காரணம் வந்து அர்ஜுன் சார். அவர் இந்த படத்தை ஒத்துக்கிட்ட போதே இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அவர் என்னைக்கு ஒத்துக்கிட்டாரோ அன்னைக்கே இந்த படம் பிளாக் பஸ்டர் தான். ஸோ அர்ஜுன் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னோட இரு தூண்கள் அப்படின்னு நான் சொல்லணும்னா, அதை இங்கே உட்காந்துக்குது ஒன்று,
ஒன்று லண்டனில் இருக்குது. ஜார்ஜ் அண்ட் ரூபன் இவங்க 2 பேர் தான். ஏன்னா எனக்கு என் லைஃப்பில் எனக்கு ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக எனக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணல, நான் பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கல. எனக்குன்னு விசிட்டிங் கார்டுன்றது ஜார்ஜ் ரூபன் இவங்க 2 பேர் தான் என்னோடய விசிட்டிங் கார்டு. அவங்க 2 பேர் தான் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ்க்கு எத்தனையோ ஹீரோஸ்க்கு கொண்டு போய் என்னை அழைச்சிட்டு போனது. அவங்க 2 பேரோட நட்பு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்த உமேஷ் சார், ஃபர்ஸ்ட் லுக் அருமையான ஃபர்ஸ்ட் லுக் டிசைன் பண்ணி கொடுத்த சிவகுமார், இந்த படத்துக்கு மிக முக்கிய வசனங்கள் எழுதின பொன் பார்த்திபன் சார், ஓவராக பேசுகிற ஆண்டனி பாகிராஜ், இன்றைக்கி வராமல் விட்ட சவரிமுத்து, இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. ஸோ அண்ட் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர்ஸ் விஷால் சாருக்கு சத்யா, அர்ஜுன் சாருக்கு ஜெயா, அதுக்கப்புறம் சமந்தாக்கு வந்துட்டு நீரஜா கோனா, இவங்க எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் முக்கியமாக என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் அடிக்கடி திட்டுவேன் அவனுங்களை, பாவம் என்கிட்ட வாங்குவானுங்க நல்லா. பட் தம்பியுடன் படைக்கஞ்சான்னு சொல்கிற மாதிரி என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அத்தனை பேரும் என்னோடய தம்பிகள் தான். இந்த படத்தோட வெற்றிக்கு அவங்க ரொம்ப முக்கியமான காரணம். சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்யூ. வந்திருக்கும் எனக்கும் கொஞ்சம் லேகாக இருக்கும், பொறுத்துக்கோங்க. 2010 நினைக்கிறேன், ஒரு 3 அசிஸ்டன்ட்ஸ், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர், ஒரு அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர், 3 பேரும் உட்காந்து மயிலாப்பூரில் ஒரு வீட்டில் டெய்லி ஆர்ஓ கலராக என்னான்னு தெரியாது, பாஸ் அடுத்த வருஷம் நம்மளுது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு பேஷன், ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒன்றும் பிடுங்கலை, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி, அடுத்த வருஷம் நம்மளுது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். சரி ஓகே, 2010 முடிஞ்சது. அப்புறம் 2011 வந்துச்சு, அடுத்த வருஷம் நம்மது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் திரும்ப இப்படியே போய் ஒரு பாயிண்டில் வந்து அந்த அசிஸ்டண்ட் சினிமாட்டோகிராஃபருக்கும் எடிட்டருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சி, அது சில நண்பர்கள் மூலமாக கிடச்சி, அவங்க கொஞ்சம் கரை சேர்த்து விட்டாங்க, ஒரு பிரேக் த்ரூ கிடச்சது. அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் வந்து அப்பப்போ திரும்ப வந்து நம்ம எப்போ மீட் பண்ணாலும் அடுத்த வருஷம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது இரும்பு திரைன்ற இது மூலமாக அந்த 3 பேரும் வந்து இணைஞ்சு அந்த வருஷத்தை வந்து கொண்டு வந்திருக்கோன்னு நம்புகிறோம். 2018 நம்மளுது பஸ். இது சாத்தியமானதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆள் தான், விஷால், என்னோட அண்ணன் சொல்லலாம். அவருக்கு இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த கதை வந்து அலாவுதீன் அற்புத விளக்கு, பட்டணத்து பெட்டி, இந்த மாதிரி பல பேர் கை மாறி, இந்த சொப்பன சுந்தரி காரன்னு கூட சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய பேர் கை மாறி அங்கே போய் கடைசியில் ஒரு நாள் நான் கதையை ஏதாவது கதை சொன்னேன்னு சொன்னீங்க, அதை அனுப்பி வைன்னு சொல்லி கேட்டு அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாரோன்ற ஒரு பயத்தில் இருக்கும்போது இந்த கதையை வந்து அப்ரூவ் பண்ணி அதை வந்து இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னா வந்து அது அவர் இல்லைன்னா நடந்திருக்காது. ஏன்னா இது வேறு யார் கையில் போயிருந்தாலும் இரும்பு திரை ஒரு ஈய திரையாவோ இல்லை பிளாஸ்டிக் திரையாவோ வந்திருக்குமே தவிர இரும்பு திரையாக வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த கதைக்கு தேவையானதை செஞ்சு இவ்வளோ விஷயம் வந்து பண்ணதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, அதை இங்கே தான் சொல்லணும்னு நினச்சேன். அவர் எங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுத்ததோட நிறைய பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 3 வருஷம் நல்லா இல்லை, அவரோட சூழ்நிலை நிறைய எலெக்ஷன் பார்த்து ஒரு மாதிரி ஒரு 3 வருஷம் வந்து இதில் வந்து இந்த பொறுமைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மெயின் டெக்னீஷியன் லெவலில் இருந்தபோது எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. ஆனால் இந்த படத்தில் கடைநிலை ஊழியர்கள், அதாவது நம்மளோட ஏடிஸ்லேருந்து அசிஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட்டில் சினிமாட்டோகிராஃபர்ஸ், அசிஸ்டண்ட் எடிட்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து நிறைய பொறுமை காத்து வந்து இந்த ப்ராடக்டை வந்து இந்த அளவுக்கு வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அண்ட் டே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிக் அப்ளாஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து சாதாரணமாக வந்து இருந்துச்சுன்னா ஒரு எனி அதர் ப்ராஜெக்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் லீடு வந்து வில்லன். அதுக்கு அர்ஜுன் சாரை வந்து நான் அப்ரோச் பண்ணி கேட்டோன்னே அந்த ஒரு கதை இருக்குது சார் கேளுங்க அப்படின்னா எந்த ஹெசிடேஷனுமே இல்லாமல்
அவர் இமீடியட்டாக அனுப்பி வைப்பேன், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு வந்து அது அவர் இல்லைன்னா இந்த ஒயிட் டெவில் கேரக்டர் வந்து ஒரு கொய்யா அப்படின்னு இருந்திருக்கும். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான். அப்புறம் இதில் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கும் இல்லை வேலை செஞ்ச ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியாக வந்து சொல்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு இரும்பு திரைன்ற படத்துக்கு என்னென்ன நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ ஒருத்தவங்க அதுக்கு பங்களித்து அதுக்காக வேலை செஞ்சு அந்த விஷயத்தை வந்து ஆடியன்ஸ் முன்னாடி நிறுத்தணுன்றது மட்டும்தான் ஒருத்தரோட இதுவாக இருந்துச்சு. அண்ட் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செஞ்சால் எப்படி ஒரு ப்ராடக்ட் அவுட்புட் எப்படி வரும் அப்படின்றதுக்கும் இது இதோட ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து ஒரு நல்ல உதாரணம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தருமே வந்து ஜார்ஜ் என்னோட நெருங்கிய நண்பன் கூட இல்லை, உமேஷ் எல்லாருமே சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒருத்தரும் தனித்தனியாக வந்து பேர் சொல்லி மென்ஷன் பண்ணி வந்து நான் அவங்கள வந்து பிரிக்க விரும்பல. நாங்களாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது தான். அண்ட் எங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள் எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் ஒன்றா வேலை செய்யும் போது வந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. அதை சிலர் ஈகோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு அதை வந்து வேலை செய்கிற வந்து சிலர் அது அந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்காங்கன்னு நம்புகிறேன். அது மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சுன்னா நாளைக்கு வர யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை நாளைக்கு வர எந்த ஒரு டீமுக்குமே வந்து இது ஒரு நல்ல ரிசல்ட்டில் வந்து அது வந்து பெரிய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட நல்ல விதமாக கொண்டு போய் சேர்த்த பத்திரிகைக்காரர்கள், டிவி அண்ட் மீடியா நண்பர்கள், நீங்கள் இல்லைன்னா இது வந்து ஒரு நல்ல ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவ் இதுவுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன நெகட்டிவிட்டி வந்து ஒரு படத்தை பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கான எல்லா வித சப்போர்ட்டும் கொடுத்து ஒரு 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 டீசர்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்து ஆடியன்ஸை வந்து தேட்டருக்கு வர வச்ச உங்களுக்கு நன்றி. வணக்கம். முதல்ல இரும்புத்திரை திரைப்படத்தினுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்த இயக்குனர் மித்ரன் சார், ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே சொன்னாங்க ஒரு 10 படம் மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த படம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மித்ரன் சாருக்கும் அதே மாதிரி விஷால் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா இந்த வெற்றியை பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு நாள் படம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நான் பேசுகிறேன், கிட்டத்தட்ட அவ்வளோ ஹாப்பி அவர் பேசும்போதே. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும். அதே மாதிரி எங்களுடைய ஆக்ஷன் கிங் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ வாரம் பயங்கரமாக இருந்தது சார். ஒவ்வொரு ஃப்ரேமும் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி. இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் நடிக்கணும். விஷால் சார், நீங்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், கூட நானும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ வருகை தந்த அதை விட பத்திரிகையாளர்கள் இதை வந்து எவ்வளவு அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு மாபெரும் வெற்றி படமாக கொண்டு போய் சேர்த்த ஒவ்வொரு பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ. இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டாக இல்லாமல் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முடிவு பண்ணோம். ஏன்னா இது எத்தனையோ புது இயக்குநர்களோட படங்கள் நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். பட் அப்போது வந்து நான் வெறும் ஒரு நடிகனாக அவரோட வந்து க்ரியேட்டிவ் சைடில் அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு புது இயக்குனர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு தயாரிப்பாளராக கூட நிற்க வேண்டிய ஒரு விஷயம், ப்ளஸ் ஒரு நடிகனாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்வேன். சில சீன்ஸ் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து சார் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கீங்க சார், நடிப்பே இல்லாத மாதிரி இருந்தது, ரொம்ப பிஹேவ் பண்ண மாதிரி இருந்தது. இல்லைப்பா, உண்மையிலே நான் பிஹேவ் தான் பண்ணேன். ஏன்னா அந்த 2 காட்சிகளில் வந்து நான் லைஃப்பில் அனுபவித்த விஷயங்கள் தான். ஸோ அதனால் வந்து நீ கொடுக்குற டைலாக் 1-2 மிஸ் ஆனால் கூட மன்னிச்சிக்கோ. ஏன்னா எனக்கு அந்த எமோஷனில் என்ன சொல்லணும்னு தோணுதோ நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு மித்ரன் கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த ஒருத்தர் வந்து உண்மையிலே அடிச்சிட்டேன். அந்த அவருக்கு நான் மறுபடியும் சாரி தெரிவிச்சுக்கிறேன். அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வருவார் படம் பிகினிங்கில்,
அந்த ஆக்சுவலாக அது ஃபுல்லாகவே ஒரு ரீல். நீங்கள் பார்த்தது வந்து இது எடிட்டட் வெர்ஷனு. நிறைய இந்த போட்டு அடித்து உண்மையிலே 7 ஃப்ளோர்னா 7 ஃப்ளோருக்கு ஒரு ஃப்ளோருக்கு ஒரு சோஷியல் இஷ்யூ சொல்லி அவனை போட்டு அடித்து கடைசியில் வந்து அவன் என் பைக் சார்ன்னு சொல்கிற வரைக்கும் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அ ரீல். அது அந்த விஷயங்கள் வந்து எனக்கு இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு தோணுச்சு. உள்ளுக்குள் இருக்கிற அந்த கோபமும் இந்த மாதிரி ஒரு விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு போனால் கண்டிப்பாக இதில் 10ல் 8 பேர் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகுன்றது மனசில் பட்டுச்சு. ஸோ அந்த சீனும் சரி, லைக் நிறைய காட்சிகளில் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு தயாரிப்பாளராக ஐ டிட் மை ஜாப். கூட இருந்து, ஏன்னா இது டிலே ஆகுறது வந்து கண்டிப்பாக எனக்கு தான் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அது எவ்ரி மந்த் டிலே ஆகும்போது இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மட்டும் இல்லை, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் வாங்கின கடனும் அதிகரிச்சுட்டே போகும். பட் அட் த சேம் டைம் நான் மித்ரனுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். திஸ் லாஸ்ட் 2 years வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் கண்டென்ட் தான் நடந்திருக்கு தவிர ஒரு நாள் கூட இந்த பசங்க சும்மா உட்காந்தது இல்லை. இப்போ திடீர்னு ஒரு 3 மாதம் பிரேக்னா இந்த 3 மாதத்தில் ஏதோ ஒரு விஷயம் செகண்ட் ஹாஃபில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அந்த டைம் இடையில நான் ஐ திங்க் ஐ டோல் மித்ரன் செகண்ட் ஹாஃப் மறுபடியும் கேட்கும்போது எப்போ பேசாமல் நானே வில்லன் ரோல் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ எனக்கு அந்த வில்லன் ரோல் வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு எனக்கு அந்த ஒரு டைம் ஃப்ரேம். பிகாஸ் திஸ் 2 years அவன் சொன்ன மாதிரி வந்து 2 எலெக்ஷனுக்கு வேண்டி நான் என்னை ஜெயிக்க வச்சான். ஒரு எலெக்ஷனில் என்னை வந்து சாபம் விட்டு என்னை தோக்க நிற்கவே வைக்கல ஆர்கே நகரில். ஸோ அவன் நினச்சான் இந்த வாட்டி விட்டோன்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து 2019 தான் வரும் அப்படின்னு சொல்லி. பட் ஆல் ஃபார் குட். அண்ட் இந்த டீம் வந்து ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இரும்பு திரை பார்ட் 2 டு ஸ்டார்ட். ஏன்னா எனக்கு இந்த டீமில் கிடைக்கிற அந்த எனர்ஜி, கிடைக்கிற விஷயங்கள் வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். இட் இஸ் அ டீம் எஃபர்ட். மித்ரன் பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் ரியலி bloody proud to introduce a wonderful director to Tamil film industry. இதில் வந்து மேற்கொண்டு நிறைய படங்கள், சிறந்த படங்கள் கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு ஒரு நண்பராக, ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நடிகராக எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ட் அதான் சார் சொன்ன மாதிரி, அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி, இஸ் காட் அ லிஸ்னிங் இயர். ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்பான். இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எல்லோரும், நான் ரூபன் எல்லோரும் பேசும்போது அது சரின்னு பட்டுச்சுன்னா ஹில் இன்கார்பரேட். ஸோ அதுதான் ஒரு இயக்குனருக்கு எப்போவுமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம். எந்த ஈகோ இல்லாமல் நம்ம சொல்கிறது எல்லாமே நல்லதாக இருக்காது. பட் நல்லதும் கெட்டதும் ரெண்டும் வரும்போது அது கேட்டுக்கிட்டு அதில் எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து, இந்த குவாலிட்டி வந்து மித்ரன் கிட்ட இருக்குது. அண்ட் மித்ரன் தான் ஃபஸ்ட்டு வந்து ரூபன் வந்து கதை, அண்ணா இந்த மாதிரி ஒரு கதை கேட்குறீங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம், யார்றான்னு, இந்த மாதிரி மித்ரன் ஒரு நிமிஷம் மித்ரன்னா அந்த கண்ணாடி போட்டு ஒருத்தன் குண்டா இருப்பானே அவனான்னு. ஆமாண்ணே, ஏண்ணே டேய் அவன் ஏற்கனவே ஒரு கேவலமான கதை சொல்லி ரிஜெக்ட் ஆட்டான்டா என்கிட்ட அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு கதை கேட்டேன் மித்ரன் கிட்ட, ஈரோஸு இல்லை. அந்த கதை கேட்டு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து புல்லரிச்சிச்சு, எக்ஸ்ட்ராடினரி. ஆனால் அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்து ஒர்ஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சொன்னால், நான் எனக்கு என்ன பயம்னா, புது இயக்குனர்கள் வந்து ஒரு கதை தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வந்து திரும்ப அவங்கக்கிட்ட கேட்குறதுன்றது கொஞ்சம் லிஸ்ட்டில் வந்துடணும். அவங்க பின்னோக்கி போயிடுவாங்க. ஏன்னா அடுத்த இயக்குனர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி ரூபன், நீ இவ்வளோ தூரம் சொல்கிறியே, இன்னும் உனக்கு தெரியும்ல, இப்போ நான் வந்து எனக்கு கதை, எனக்கு ஒரு பழக்கம், கதை சிபாரிசு பண்ணுறவங்க வந்து நான் முன்னாடியே சொல்லிவிடுவேன். கதை சரியில்லைன்னா உள்ளே வர வச்சு டோரை சாத்திட்டு அடி நடிப்பேன். அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் அடி வாங்கியிருக்காங்க. இவன் வந்து என் ஃபோனுக்காக வந்து, அதாவது பட ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, அண்ணன் இப்போ தான் வந்து கதை கேட்டு முடிச்சார், ஃபோனே காணுமேன்னு அந்த பயத்திலே இருந்தான் கொஞ்ச நேரம். இருக்கட்டும்ன்ட்டு அப்படி இருந்தேன். பட் இம்மீடியட்லி செட் ஐ டோல் மித்ரன், ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே கேட்டு, திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் மை கரியர், லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் டூ இட்ன்னு சொன்னோம். இது தென் வி ஸ்டார்டட் ஆஃப் இந்த காஸ்டிங்னு வரும்போது, இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் டு தேங்க் சமந்தா. முக்கியமாக எதுக்கு சமந்தாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னா,
நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ் அண்ட் ட்ரூ ப்ரொஃபஷனல், ஷீ இஸ் ப்ரோக்கன் த மித். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்போ பெண்களுக்கு வந்து இப்போ படங்கள் கிடைக்காது, நடிக்க முடியாது அப்படின்ற அந்த மித்தை வந்து ஷீ இஸ் ப்ரோக்கன் இட். ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் ஹர் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ஓகே இந்த வில்லன் கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு, டு பி வெரி ஆனஸ்ட் வந்து முதல்ல என் நண்பன் ஆர்யா கிட்ட தான் மித்ரன் போனாப்புல. நான் ஏன் இது நான் சொல்லணுன்னா சொல்லியே ஆகணும். ஆர்யா கதை கேட்டு ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லி இல்லை ஆனால் தட் வாஸ் த கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வெர்ஷன். பிகினிங் ஒரு 1.5 years பேக். அப்புறம் எனக்கு சொல்கிறது கூச்சப்பட்டு அவன் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாப்புல மித்ரன்கிட்ட, இல்லைப்பா இது வந்து நான் அப்பா கொஞ்சம் இப்போது பண்ண முடியாத சூழ்நிலைன்னு. சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 months அப்படியே விட்டு தென் வி தாட் இவன் மித்ரன் வந்து சொன்னாப்புல, சார் அர்ஜுன் சார் பண்ணால் எப்படி இருக்கும்னு. நான் ஒன்று சொல்கிறேன், என்கிட்ட சொன்னதாக கூட நீ அவர்கிட்ட சொல்லிடாத, நீயா போ சரியா, கதவு தட்டி நீயா கேளு. நான் வந்து சொல்ல மாட்டேன் அர்ஜுன் சார் இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது என் படத்தில், ஏன்னா ஹீரோ ஆக்கின என்னையே வந்து அவரே நான் வில்லன் ஆக்கினா எப்படி இருக்கும் என் படத்தில். ஸோ அதனால் வந்து அவர் மித்ரன் வந்து நீயா ட்ரை பண்ணிக்கோ, ராமகிருஷ்ணன் ஒரு மேனேஜர் இருப்பான், நீயா ஃபோன் பண்ணி நீயா முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர் விஷால் எங்கேன்னு மட்டும் கேட்டார்னா நான் ஊரில் இல்லைன்னு சொல்லிவிடு. அதுக்கப்புறம் இவன் போய் கதை சொல்லியிருக்கான். கதை சொன்னோடனே சாருக்கு வந்து பயங்கர ஹாப்பி. எனக்கு வந்து வெளியில் வந்து மித்ரன் சொல்கிறப்பல, சார் கதை ரொம்ப பிடிச்சி போச்சு சார், சார் அவர் பண்ணுறேன்ட்டார் சார், சூப்பர் சார், இன்னும் இன்புட்ஸ் நிறைய கொடுத்தாரு சார், சான்ஸே இல்லை, அந்த இன்புட்ஸ் கூட உள்ளே தூக்கி போச்சோன்னா கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் சார், அந்த கதாபாத்திரமே அப்படி நிற்கிது சார் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு நான் பயந்து ஃபோன் எடுத்து இந்த மாதிரி அவர் எப்பவுமே அங்கிள்னு கூப்பிடுவேன், டேய் தேரிக்கே கதை சூப்பர்றான் அப்படின்னு சொன்னோடனே அப்பா ஓகே ரைட்டு கன்ஃபார்ம் அங்கிள் கேன் ஐ கோ ஹெட்னா ஓகே நோ ப்ராப்ளம், டேட்ஸ் என்னன்றது பேசிவிட்டு நான் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் கிளைமேக்ஸில் பண்ணணுன்றது, ஓகே ஓகே வெரி குட். இப்படி தான் அர்ஜுன் சார் வந்து உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் தொடங்கி எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் காம்பினேஷன் இல்லை. ஐ திங்க் அந்த ஒரு லிஃப்ட் சீன் தான் ஐ திங்க் த ஃபஸ்ட்டு சீன் காம்பினேஷன் சீன். லிஃப்ட் சீனில் வந்து அது கூட பரவாயில்லைங்க, கிளைமேக்ஸில் வந்து சண்டை போடணும். 2 வகையாக வந்து இவரை பாராட்டணும் உண்மையிலே அர்ஜுன் சார். ஏன்னா ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த வந்து இப்போ நான் சொன்னால் பரவாயில்ல ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன்னு நான் டைரக்டருக்கு சொல்லலாம். ஆனால் அந்த ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயமும் அந்த டிஜிட்டல் இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற சர்ச்சைகள் வந்து தைரியமாக இல்லை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடலாம். ஆனால் இவர் வந்து அது அந்த டைலாக்ஸ் வந்து இப்போ பேச வச்சோம் அவர் ஒத்துக்கிட்டார். அந்த இடத்துல வந்து அவர் சொல்லும் போது அப்படி இருந்தது, ஏன்னா த டக் ஆஃப் வார் பிட்வீன் 2 people. அவர் பேசி முடிச்ச உடனே தான் எங்களுக்கு வந்து இன்னும் தைரியம் வந்து நம்ம சொல்கிற இந்த சோஷியல் இஷ்யூ கண்டிப்பாக போய் சேரும், மக்கள் மத்தியில் பெருசாக போய் சேரும். ஏன்னா வந்து ரொம்ப அதாவது அட்ராக்டிவாக அத்தாரிட்டேட்டிவாக வந்து அர்ஜுன் சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஈவன் இந்த எடிட்டிங் ரூம். ஆமாம் இது வந்து சொல்லவே ஏன் சொல்லக்கூடாது, ஏன் சொன்னீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் போராட்டம் அதெல்லாம், பட் ஏன் சொல்லக்கூடாது? சமுதாயத்தில் இருக்கிற விஷயங்கள் தானே திரும்ப சமுதாயத்துக்கு சொல்லணும். அது என்னது, அது ஒரு கட்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், வெவ்வேறு கட்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, தப்புனா தப்பு ஏற்றுக்கணும். ஒன்ஸ் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் ஏன் பயப்படணும்? ஆதார் கார்டில் இருக்கிற கோளாறுபடிகள் வந்து நாங்கள் வந்து படத்தில் காட்டியிருக்கோம். இன்ஃபர்மேஷன் எப்படி ஹேக் பண்ணுறாங்க இதில் ஆர் வி ரெடி ஃபார் டிஜிட்டல் இந்தியான்ற அந்த விஷயம் வந்து சொல்ல வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு சொன்னோம். ஸோ வி டென்ட் வாண்ட் டு பி ஸ்கேர்ட் ஆஃப் எனி ப்ரொட்டஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆல்வேஸ் ரிக்வெஸ்ட், ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் போய் பர்மிஷன் வாங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள். சினிமா தியேட்டர் வாசல்லாம் நீங்கள் இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணாதீங்க. இல்லைனா சாஸ்திரி பவனில் வந்து சென்சார் போர்டு ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் அங்கிட்டு போய் நீங்கள் உங்கள் விண்ணப்பம் வைக்கலாம். ஏன்னா இது சினிமாவில் காட்டக்கூடிய விஷயங்கள் எஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோன்னா அது வந்து தட் மீன்ஸ் இட்ஸ் குட் டு கோ. மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு படம் அப்படின்றது அந்த சான்றிதழ் கொடுக்கப்பட்டது.
ஸோ ஆஃப்டர் தட் இந்த 2 காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது, இதெல்லாம் வந்து இட்ஸ் அன்னெசரி, தேவையில்லாத விஷயம். நீங்கள் என்னதான் நீங்கள் நிப்பாட்டினாலும் அந்த ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, இந்த டிஜிட்டல் இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, சமுதாயத்தில் இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, எப்படி வந்து ஒரு விவசாயிக்கு லோன் கிடையாது, ஒரு மிலிட்ரிக்காரனுக்கு வந்து பாஸ்போர்ட் கிடையாதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் மக்களுக்கு சொல்லணுன்ற ஒரு எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, அது நாங்கள் பூர்த்தி செய்வோம். யாருக்காகவும் வந்து நாங்கள் அஞ்ச மாட்டோம். இந்த தமிழ் திரைப்படம் வந்து, இந்த திரைப்படம் இரும்பு திரையை பொறுத்த வரைக்கும் இப்போது மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சதுக்கு காரணம் வந்து ஐ ஷுட் தேங்க் த மீடியா. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக ஒரு யுனானிமஸாக வந்து இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் எந்த படம் தெரியாது. பிகாஸ் எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் சரி, பேப்பர் ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் சரி, ட்விட்டர் போனாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலும் சரி, எங்கிட்டு போனாலும் இரும்பு திரையும் வந்து கன்ஃபார்மாக படம் பார்த்தே ஆகணும், சூப்பர் படம் அப்படின்னு வந்தது. ஸோ அது உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டும் போது எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. வி வாண்டட் டு பிரிங் அபவுட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவேளை நீங்கள் வந்து இது வந்து இன்னும் ஒரு வாரம் முன்னாடி நான் அடுத்த படம் காட்டுறதுக்கான முயற்சி நான் இப்போ பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். என்னோடய அடுத்த திரைப்படம் வந்து 2 வாரம் பிஃபோர் ரிலீஸ் நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்களை பத்திரிகையாளர்களாக நான் உங்களை பார்த்து நான் வந்து படத்தை காட்டல. உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. யூஆர் பார்ட் ஆஃப் ஆர் டீம். நீங்கள் எங்கள் படத்தை ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா யூஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ நீங்களும் உங்கள் கருத்துக்கள் சொன்னதுக்கப்புறம் திருத்திக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி ப்ராட் திஸ். இந்த டெஸ்ட் ப்ரிவ்யூன்ற ஒரு விஷயம் ஒரு நாள் அது உண்மையிலே வந்து மித்ரனுக்கு, ரூபனுக்கு எல்லாருக்கும் வந்து ஐ ஷுட் தேங்க் தெம். பிகாஸ் ரேண்டமாக வந்து ஒரு ஆட்டோக்காரன், இன்னொரு தயாரிப்பாளர் வீட்டில் வேலை செய்கிற பையன், அவங்கெல்லாம் கூப்பிட்டு படத்தை காட்டி அவங்க கொடுத்த அந்த சஜஷன்ஸ் எல்லாம் வச்சு ஃபைனல் இரும்பு திரை உங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ ஐ சின்சியர்லி தேங்க் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு ஐ ஷுட் தேங்க் ஜார்ஜ், the best DOPs I've seen in recent times. And in fact என் நண்பன் யுவன் I can எனக்கு யுவன் கைக்கு ஒரு ஆக்ஷன் படம் போயிடுச்சுன்னா நிம்மதியாக உட்காந்து காத்துட்டு இருக்கலாம். இப்போ ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் வந்து we are planning to release it கூடிய சீக்கிரம். பிகாஸ் யூஸ்வலி தமிழ் சினிமாக்கு பண்ண மாட்டாங்க, we miss out on that. பட் இந்த படத்தில் அவ்வளோ பிஜிஎம்ஸ் இருக்கிறதுனால we want to release the original sound track. And இந்த படத்தில் நடித்த டெல்லி கணேஷ் சார் ஆகட்டும், ரோபோ சங்கர் பிரதர் ஆகட்டும், காளி பிரதர் ஆகட்டும், எத்தனையோ பேர் இருக்காங்க. they all have done their parts very well. ரோபோ சங்கர் வந்து அந்த அர்ஜுன் சார் மாதிரி அப்பப்போ மிமிக்ரி பண்ணி எங்களை வந்து உற்சாகப்படுத்தி சோர்ந்து போயிருப்போம் சில நேரத்தில். அர்ஜுன் சார் பற்றி மிமிக்ரி பண்ணி எங்களை வந்து மறுபடியும் வந்து ஒரு ஜோஷுக்கு கொண்டு வர்றாரு. ஸோ நடித்த அத்தனை பேருக்கு, அந்த தங்கச்சி கேரக்டருக்கு ஆகட்டும், எல்லோருக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்பெஷலி மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயலக்ஷ்மி, சத்யா, உமேஷ், everyone, பொன் பார்த்திபன், and the designer and the stunt choreographer Dilip Subrayan, my darling. எனக்கு I love that raw action. இந்த ரா ஆக்ஷன்னா உண்மையிலே அடித்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது அது பயங்கரமாக வந்து ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து திலீப் சுப்ராயன் பண்ண அந்த கொரியோகிராஃபிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அனுஷா, தேங்க்யூ ஸோ மச். கல்யாண் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் த டீம். அண்ட் மை டார்லிங் பிரதர் ஜான்சன் ஃபார் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு விஷயம் பார்க்காமல் வந்து இது எங்கள் வீட்டு பையனோட படம்னு சொல்லி கூட இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஜான்சனுக்கும் அஜய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மித்ரன் சொன்ன மாதிரி இது நான் சொல்லணுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் அஃப்கோர்ஸ் இது சின்ஸ் யூர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. இந்த படம் வந்து 10ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு முன்னாடி நான் பார்த்த வாழ்க்கை
10 மணிக்கு மேலே காலையில் 9 மணிக்கு 8:30 மணிக்கு நான் திரும்ப வந்தேன் இதே க்ரீன் பார்க்கு. ஆல் டெக்ஸ் கிளியர்ட், படம் ரெடி ஃபார் ரிலீஸ் அப்படின்னு. அந்த 8-8:30 மணிக்கு நான் வந்து உட்காந்து நானும் என் நண்பர்களும் உட்காந்து பேசும்போது சுத்த விட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இந்த படம் எப்படியாவது ஒரு நாளாவது ரிலீஸ் நிப்பாட்டணுன்றது. அஃப்கோர்ஸ் கடன் வாங்கினா வட்டி கட்டணும், வட்டி கட்டினா கிளியரன்ஸ் வரும், அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரோட படமே வந்து முதல் நாள் ரிலீஸ் ஆகலைன்னா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ஆட்டம் ஆரம்பித்தாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்றைக்குமே நேர்மையாக நிலைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஆட்டம் போட்டாலும் அதெல்லாம் தாண்டி அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். நான் பார்த்த அந்த 10 மணி நேரம் அந்த அந்த என் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. எனக்கு பணம்னா என்ன முக்கியன்றது எனக்கு இனி வரைக்கும் தெரியாது. நான் இருந்த ஜுவல்லரி எல்லாமே கழட்டிட்டேன். எனக்கு இனிமேல் வந்து டைம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த வாட்ச் இருக்கணும், மற்றபடி எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு பணத்தோட அருமை தெரியாது, பணம் சம்பாதிக்கிற அந்த அருமை தெரியும். பட் எனக்கு அன்னைக்கு கற்றுக் கொடுத்துச்சு வாழ்க்கை. பட் யூனோ ஆஃப்டர் ஆல் திஸ் ஹர்டில்ஸ் வென் யூ கம், எனக்கு என் நண்பன் வெங்கட்டுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா 1 மணிக்கு நைட்டு வந்து பணம் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்தது. அவன் காரை வந்து அடமானம் வச்சு காசை வாங்கி நாங்கள் வந்து ஓடி போய் கட்டுறோம் ஒரு இடத்துல. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அது வேறு பதில். பட் அன்றைக்கி வந்து என் கூட நின்று ஒருத்தர் என்னடானா அவன் டாக்குமெண்ட் எடுத்துன்னு ஓடி வரான், இந்தாடா என் டாக்குமெண்ட்டுன்னு. அனைத்து நண்பர்களுக்கு நான் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் என் நண்பன் எஸ்ஆர் பிரபுவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எஸ்ஆர் பிரபு வந்து உதவி செய்யலைன்னா இந்த இரும்புத்திரை மே 11 ரிலீஸ் ஆகியிருக்காது. ஸோ ஐ தேங்க் எஸ்ஆர் பிரபு ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் ஐ தேங்க் ஆல் த தியேட்டர் ஓனர்ஸ். திரையரங்க உரிமையாளர்கள் இன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா. It is a great thing to hear it from theatre owners and distributors. I should thank Laika Productions. I should thank Mr. Sridharan இந்த தியேட்டருக்கு வாங்கினதுக்கு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து this is a real nice thing for me to hear that your film is doing extremely well. அபிமன்யுடு வந்து இந்த தெலுங்கு படத்தோட இந்த தமிழ் திரைப்படத்தோட தெலுங்கு வெர்ஷன் வந்து மே எண்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஹரி த்ரூ ஹரி த ப்ரொடியூசர். May 31st we are planning the release of the film in a grand way. இப்போ தான் சென்சார் முடிஞ்சு UA சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஃபைனலி வி ஆர் அட் பீஸ். அண்ட் அடுத்த திரைப்பட ஷூட்டிங்க்கு நான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் ஐ ஹோப் we get to meet a lot, not just in success meets, we get to meet a lot in future. ரிலீஸ் ஆன மற்ற 2 படங்கள் நடிகர் திலகு அண்ட் இரவுக்கு 1000 கண்கள் என் தம்பி அருள்நிதி படத்துக்கும் அந்த சக்ஸஸ்க்கும் நான் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி தான் எல்லா படங்களும் ஓடணுன்றது எங்களோட ஆசை. தேங்க்யூ. காட் பிளஸ்.